நீல நிறத்தில் எரியும் அதிசய எரிமலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இயற்கையின் விந்தையாக இருக்கலாம், அறிவியலின் மாயமா? எதுன்னு பார்க்கலாமா? இந்தோனேஷியாவின் காவா இசின் எரிமலை ஏன் இரவில் மின்சார நீல நிறத்தில் எரிகிறது? சிவப்பு லாவா நீலமாக மாறும் வேதியியல் விந்தை என்ன? இந்த அழகிய காட்சிக்கு பின்னால் உள்ள தொழிலாளர்களின் துயரக் கதை மற்றும் விஞ்ஞானிகளின் ஆய்வு குறித்து பார்ப்போமா? எரிமலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவந்த நிறத்தில் வழியும் நெருப்பு குழம்புதான். ஆனால் இந்தோனேசியாவின் காவா இசன் எரிமலை இதற்கு முற்றிலும் மாறுபட்டதுங்க. இரவில் நேரங்களில் இந்த எரிமலையிலிருந்து மின்சார நீல நிறத்தில் நெருப்பு நடனமாடுவது போன்ற காட்சி உலகெங்கிலும் உள்ள புகைப்பட கலைஞர்களையும் விஞ்ஞானிகளையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சிவப்பு லாவா ஏன் நீல நிறமாக மாறுகிறது? உண்மையில் இந்த நீல நிறத்திற்கு எரிமலை குழம்பு காரணம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வேதியியல் மாற்றம் உள்ளது. எரிமலையின் பிளவுகளில் இருந்து வெளியேறும் கந்தக வாயுக்கள் சுமார் 600°C அதிகமான வெப்பநிலையில் இருக்கும். இந்த வாயுக்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது உடனடியாக தீப்பிடித்து எரிகின்றன. கந்தகம் எரியும் போது வெளிப்படும் நீல நிறமே எரிமலை குழம்பு நீல நிறத்தில் இருப்பது போன்ற மாயையை உருவாக்குகிறது. சில நேரங்களில் எரியும் கந்தகம் உருகி திரவ நிலையில் மலையிலிருந்து கீழே வழியும். இது பார்ப்பதற்கு ஒரு நீல நிற நதி ஓடுவது போலவும் ஏதோ ஒரு அறிவியல் புனைவு படத்தில் வரும் காட்சி போலவும் காட்சியளிக்கும். இந்த அழகிய காட்சிக்கு பின்னால் ஒரு துயரமும் மனித கதையும் மறைந்துள்ளது. இங்குள்ள தொழிலாளர்கள் எவ்வித நவீன பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் ஈரத்துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு நச்சு புகைக்கு நடுவே கந்தகத்தை சேகரிக்கின்றனர். பாறையாக உறைந்த கந்தகத்தை கூடைகளில் சுமந்து கொண்டு செங்குத்தான மலைப்பகுதிகளில் ஏறி செல்கின்றனர். விஞ்ஞானிகள் ஏன் இதை ஆய்வு செய்கிறார்கள்? காவா இசின் எரிமலை ஒரு ஆய்வு கூடமாகவே திகழ்கிறது. மாக்மா, நீர் மற்றும் கந்தக வாயுக்கள் ஒன்றாக சேர்ந்து வினைபுரியும் இத்தகைய சூழல் உலகில் மிக அரிதானது. வாயு வெளியேற்றம் மற்றும் வேதியியல் எதிர்வினைகள் குறித்து ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு பெரிதும் உதவுகிறது. எத்தியோப்பியாவின் டானகில் பகுதிக்கு அடுத்தபடியாக இத்தகைய நிகழ்வு இங்குதான் சிறப்பாக காணப்படுகிறது. இயற்கையின் பேரழகும் அறிவியலின் விந்தையும் மனிதனின் வாழ்வாதார போராட்டமும் இணையும் ஒரு புள்ளியாக நீல நிற எரிமலை திகழ்கிறது. தொழிற்சாலைகளிலும் உரங்கள் தயாரிக்கவும் பயன்படும் இந்த கந்தகம் அதன் மதிப்பு மற்றும் அதை எடுப்பதில் உள்ள ஆபத்து காரணமாக சாத்தானின் தங்கம் என்று இது அழைக்கப்படுகிறது.